பவுல். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். கர்த்தருடைய வருகையின் போது நாம் அவருடைய சந்நிதியில் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட காணப்பட்டால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே வெகுமதி கொடுப்பார். நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று நாம் எண்ண வேண்டும். கர்த்தருடைய வருகை ஏன் தாமதமாயிற்று என்று உலக பிரகாரமான ஜனங்கள் கேட்கிறார்கள். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருப்பதினால் இந்த காலதாமதம் உண்டாயிற்று. கர்த்தர் பொறுமையாயிருக்கும் இந்த காலத்தில் நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ண வேண்டும். கர்த்தர் பொறுமையோடு இருக்கும் இந்த காலத்தில் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் பேதுரு கர்த்தரின் நீடிய பொறுமையை பற்றி எழுதும்போது பவுல் எழுதியிருக்கிற நிருபத்தை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே நமக்கு எழுதியிருக்கிறார். கர்த்தரின் நீடிய பொறுமையை நாம் ரட்சிப்பு என்று எண்ண வேண்டும் என்று பவுலும் சொல்லுகிறார். பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர். அப்போஸ்தலர் பவுலோ புறஜாதியார் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர். ஒரு சமயம் பவுல் பேதுருவை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொண்டார். ஆனாலும் பேதுரு பவுலை பற்றி சொல்லும் போது நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் என்று குறிப்பிடுகிறார். பவுலும் பேதுருவும் கர்த்தருக்குள் உடன் ஊழியர்கள். இவ்விருவருமே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள். கள்ள போதகர்களில் அநேகர் பவுலுக்கு விரோதமாக பேசினார்கள். பவுலுடைய அப்போஸ்தல ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை குறித்து தர்க்கம் பண்ணினார்கள். ஆனால் பேதுருவோ பவுலை இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் என்று அங்கீகரிக்கிறார். அவரை தனக்கு பிரியமான சகோதரர் என்று சொல்லுகிறார். தேவன் பவுலுக்கு விசேஷித்த ஞானத்தை அருளியிருக்கிறார். பவுலுக்கு தேவனால் அருளப்பட்ட ஞானத்தை பேதுருவும் அங்கீகரிக்கிறார். பவுலும் பேதுருவும் ஒரே சுவிசேஷத்தையே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை ஒற்றுமையாய் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாய் ஊழியம் செய்ய வேண்டும். சமாதானத்தை நற்செய்தியாக அறிவிக்கிற நம்மிடத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. ஒற்றுமையும் சமாதானமும் இருக்க வேண்டும். தேவன் பவுலுக்கு விசேஷித்த ஞானத்தை அருளியிருக்கிறார். இந்த ஞானம் பவுலுடைய சுய ஞானம் அல்ல. இந்த ஞானத்தை அவர் முயற்சி செய்து சம்பாதிக்கவும் இல்லை. கர்த்தரே பவுலுக்கு இந்த விசேஷித்த ஞானத்தை அருளியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நமக்கு வரமாக கொடுக்கிறார். இந்த ஞானத்தின் மூலமாகவே நாம் சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம். தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் மாத்திரமே அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியும். வரமில்லாதவர்களாய் கிரியை செய்தால் நற்பலன் எதுவும் உண்டாகாது. அப்போஸ்தலர் பவுல் தேவன் தனக்கு அருளியிருக்கிற ஞானத்தை விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதை மனுஷருக்கு கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக்கொண்டார். அதை மனுஷருக்கு இலவசமாய் கொடுக்கிறார். சுவிசேஷத்தின் ரகசியங்களை கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தான் புரிந்து கொண்ட ரகசியத்தை பவுல் மற்ற விசுவாசிகளுக்கும் விளக்கிச் சொல்லுகிறார். பவுல் எல்லா நிருபங்களிலும் கர்த்தருடைய நீடிய பொறுமையை பற்றி சொல்லுகிறார். தேவனுடைய ரட்சிப்பின் கிருபையை பற்றி சொல்லுகிறார். ஆனாலும் பவுல் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறார். பவுலின் நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள் சிலவற்றை எளிதாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு இரண்டு காரணம் உண்டு. ஒன்று, நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். மற்றொன்று, பவுல் ஞானத்தில் நிறைவுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சுய ஞானத்தினால் பவுலின் வார்த்தைகளை புரிந்து கொள்வது கடினம். பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே நிருபம் எழுதியிருக்கிறார். பவுலின் நிருபங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கும் தேவனுடைய ஞானம் தேவை. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் வேத வாக்கியங்களை புரட்டுகிறார்கள். தங்களுக்கு கேடு வரத்தக்கதாகவே இவைகளை புரட்டுகிறார்கள்.
இவர்களுக்கு வேதத்தை பற்றி சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் சத்தியத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் வேத வாக்கியங்களை புரட்டுவதற்கு வாய்ப்புள்ளது. தேவனுடைய வல்லமையே தெய்வீக சத்தியத்தை நமக்குள் உறுதிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். அவரே சர்வ ஞானம் உள்ளவர். அவரே நமக்கு தேவனுடைய சத்தியத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் சத்தியம் நமக்கு புரியும். சத்தியத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தில் நம்மால் உறுதி உள்ளவர்களாய் நிலைத்திருக்க முடியும். இல்லை என்றால் நம்மிடத்தில் உறுதி இராது. நாம் சத்தியத்தை உணராதவர்களாய் இருப்போம். வேத வாக்கியங்களை கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக வியாக்கியானம் பண்ணாமல் நம்முடைய சுய சித்தத்தின் பிரகாரமாகவும் சுய விருப்பத்தின் பிரகாரமாகவும் வியாக்கியானம் செய்து வேத வாக்கியங்களை புரட்டி விடுவோம். சத்தியத்தை அறிந்து விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தால் நமக்கு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டு. அதே வேளையில் நாம் சத்தியத்தை கல்லாதவர்களாகவும் அதில் உறுதி இல்லாதவர்களாகவும் இருந்து வேத வாக்கியங்களை புரட்டினால் நமக்கு கேடு வரும். கேடு வரும்போது நமக்கு அழிவு வரும். நம்முடைய அழிவுக்கு நம்முடைய அறியாமையும் நம்முடைய உறுதியில்லாத சுபாவமே காரணம். பவுலின் எந்த நிருபத்தை பேதுரு இங்கு குறிப்பிடுகிறார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பற்றி பேதுரு இங்கு குறிப்பிட்டிருக்கலாம். பவுல் சொன்ன எந்த காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது என்று பேதுரு இங்கு குறிப்பிடவில்லை. பவுலின் உபதேசங்கள் பிரஜாதியாருக்கு விசேஷமாக எழுதப்பட்டவை. பேதுருவின் நிருபம் யூதருக்கு விசேஷமாக எழுதப்பட்டது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்த உபதேசம் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் கூறப்பட வேண்டும். இல்லையெனில் இதை அறிந்து கொள்வதற்கு அரிதாயிருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சத்தியங்கள் மிகவும் எளிமையானவை. யாரும் வாசித்து எளிதில் புரிந்து கொள்ளலாம். அது அறிகிறதற்கு அரிதானது அல்ல. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் வேண்டுமென்றே சத்தியத்தை புரட்டுகிறார்கள். இதனால் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கேடு வருவிக்கிறார்கள்.